அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இந்த கிரே ஹேர், இளநரை, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிறு வயது குழந்தைங்களுக்கே நம்மளால பார்க்க முடியும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஈவன் 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் கூட இந்த இளநரையை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? அதற்கான ஒரு முக்கியமான 3 மூலிகைகளுடைய தீர்வு, அதை பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வருது அப்படின்னா, ஒன்று ஜெனட்டிக்ஸ், பரம்பரை ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கல அப்படிங்கிறது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மன அழுத்தம். ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அன்னைக்கெல்லாம் பெரியவங்க ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணாங்க. அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற மனப்பக்குவம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதுவே இளநரைக்கு காரணமாக அமையுது. ஸோ இது மன அழுத்தத்தை குறைக்கணும், பரம்பரை வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுங்கிற மருத்துவரோட உதவியை நாடணும். ஆனால் ஊட்டச்சத்து குறைபாடை நம்மளால சரி செய்ய முடியும். என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுன்னு பார்த்தோன்னா, ஒன்று வைட்டமின் C கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இளநரை ஈஸியாக வரும். ஸோ வைட்டமின் C சத்து நிறைந்த உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆரஞ்சு, எலுமிச்சை, கிவி, பப்பாளி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வைட்டமின் C சத்து குறைபாடை நம்மளால சரி பண்ண முடியும். அடுத்து ரெண்டாவது ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் சத்து, செம்புச்சத்து. ஸோ செம்புச்சத்து குறைபாடும் பார்த்தீங்கன்னா இந்த இளநரைக்கு காரணமான மெலனின் பிக்மெண்ட் குறையிறதுக்கு காரணமாக அமையுது. ஸோ செம்புச்சத்து நிறைந்த உணவுகள் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளில் குறிப்பாக ஆட்டு மாமிசத்தில் நமக்கு இந்த செம்புச்சத்து ஈஸியாக கிடைக்கும். சைவம் எடுத்துக்கிட்டோம்னா பருப்பு வகைகள், தானிய வகைகளில், நமக்கு கொட்டை வகைகள்லையும் இந்த காப்பர் செம்புச்சத்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி இளநரை இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு முழுமையான பருப்பு, தானிய வகை, கொட்டை வகையை சேர்த்துக்கிட்டே வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அசைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் சுத்தமான வெள்ளாட்டு மாமிசம் எடுத்துக்கிறது. இது எல்லாமே காப்பர் சத்தை பேலன்ஸ் பண்ணும்பொழுது இளநரையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைல் பார்க்குறத குறைச்சிக்கணும், நல்லபடியாக தூங்கணும், நிறைய கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் போடுறது, ஹேர் ஸ்பாக்கு போய் ஹேரை ப்ளீச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அந்த மெலனின் கூறுகளை அதை அழித்து மெலனின் பிக்மெண்ட் குறையிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது. நிறைய தண்ணி குடிக்கணும். மன அழுத்தம் குறையறதுக்கு சின்ன சின்ன யோக பயிற்சி, மெடிடேஷன், எக்ஸசைஸ், இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். இளநரை இருக்குன்னா மாத்திரை சாப்பிட்லாமா, ஹேர் பேக் போடலாமா அப்படின்னு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும், எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும், மெடிடேஷன், யோக பயிற்சி மன அமைதிக்காக பண்ணும் பொழுது மன அழுத்தம் குறைஞ்சு இளநரை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு 3 மூலிகை தீர்வாக சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். உள்ளுக்கு எப்படி எடுத்துக்கிறது? நெல்லிக்காய் தேனில் போட்டுட்டு நெல்லி தேனூரலாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிறைய மெத்தட்ஸ், ப்ரிப்ரேஷன்ஸ், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நெல்லிக்காய் ஒரு அரை நெல்லிக்காய் காலையில் வெட்டிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கொட்டையை நீக்கிட்டு தேனில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கனாலே போதுமானது, வெறும் வயிற்றில். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இளநரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெல்லிக்காயில் இருக்கிற வைட்டமின் C சத்து இந்த வேலையை செய்யும். அதே நெல்லிக்காயை சாராக எடுத்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் படிப்படியாக இளநரை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி. இந்த கருவேப்பிலையை பச்சையாக அரைச்சி நீங்கள் ஹேர் பேக்காக போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய செம்புச்சத்து இளநரையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே கருவேப்பிலையை மோரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வரலாம், இல்லை கருவேப்பிலை சாத பொடியாக பண்ணி நீங்கள் உணவில் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது
பித்தத்தை குறைத்து கல்லீரலோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மெலனின் பிக்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கறிவேப்பிலை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா கரிசாலை பொடி, கரிசலாங்கண்ணின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கரிசாலையோடைய பொடி. இந்த பொடியை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1/2 ஸ்பூன் வீதம் தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டே வரலாம். இதே கரிசலாங்கண்ணியை சாராக எடுத்து எண்ணெயில் போட்டு கலந்து காய்ச்சி அதை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இல்லை அதை அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போட்டு வாஷும் பண்ணலாம். இந்த கரிசலாலையும் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் செம்பு சத்தும் உங்கள் முடியினுடைய ஆரோக்கியமும் முடி நல்லா பொழிவாக வளர்கிறதுக்கும் கருகருன்னு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது ஏற்கனவே இருக்கிற வெள்ளை முடி வந்து கருப்பாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகாது. அது உதிரட்டும். ஆனால் உங்கள் ஸ்கேல்ப்ல இருந்து புதுசாக வரக்கூடிய முடி எல்லாமே கருப்பாக வரும், வெள்ளையாக இருக்காது. இது வந்து இளநரைக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் உடலில் பித்தம் குறைஞ்சு உங்கள் உடலில் இருக்கிற அந்த முடியில் இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் நல்ல மெலனின் பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 மூலிகைகள், ஒன்று நெல்லி தேனூரல், இன்னொன்று கருவேப்பிலை மோர், இன்னொன்று கரிசலாங்கண்ணி பொடியும் தேனும், இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இளநரைக்கு ஒரு தீர்வாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.